மடுமவளே அமுதா, இந்தம்மா ஆரத்தி தட்டப்பிடி. பிள்ளைகளுக்கு ஆரத்தி எடுமா. எத்தே, நீங்க தான் பெரியவிய, நீங்களே ஆரத்தி எடுங்கத்தே. இருந்தாலும் நீ மாமியா காரி, நீ எடுத்தா நல்லது. இல்லைன்னா உன் மகள் எடுக்கலாம். வேண்டாத்த, அவ மாசமா இருக்கா. நீங்களே கொஞ்சம் எடுத்துருங்களா, நீங்க பெரியவிய தானே. ஓ சரிம்மா, நானே பிள்ளைகளுக்கு ஆரத்தி எடுக்கேன். ஏக்கா நீங்களே எடுங்கக்கா. ஓ சரிம்மா தங்கச்சி, நானே எடுக்கேன். ஏக்கா நல்ல வாழ்த்தி ஒரு பாட்டு படிச்சுட்டே எடுங்க. முறையா அந்த பிள்ளை உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. ஓ சரிம்மா. மணமகளே மணமகளே, வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே குலமகளே, பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. குற்றம் குறையில்லா ஒரு கொங்கு மணிச்சரமே, மஞ்சள் வளமுடனே என்றும் வாழனும் வாழனுமே. மணமகளே மணமகளே, வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே குலமகளே, பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. எல்லாரும் உள்ள போங்கம்மா. ரூபிமா, வலது கால எடுத்து வச்சு உள்ள போடா. ஐயா பேராண்டி, அந்த பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போப்பா. எல்லாரும் உள்ள போங்க. ரூபி உள்ள வாமா. ஜோசப் உள்ள வாப்பா. எல்லாரும் உள்ள வாங்க. ஏழை ஓனர், நீ உள்ள வரலையா? இல்ல பாட்டி, நான் வீட்டுக்கு போறேன். நீங்களும் உள்ள போங்க பாட்டி. எதுக்கு உள்ள போயிட்டு, அதான் பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு பார்த்தாச்சு. அந்தால நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். தங்கச்சிமா உள்ள வாடா. எதுக்குடா இங்கே நின்னுட்டு இருக்க? ஏக்கா அதான் பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சுல்ல, பேரவு எதுக்கு நான் உள்ள வந்துகிட்டு? நீங்க உள்ள போங்கக்கா, நான் பேரவு வாரேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, உள்ள வா. ஷடோஜா, நீயும் மாமா. பாட்டி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க பாட்டி, நான் பேரவு வாரேன். ஏமா வருத்தப்படாதம்மா, உன் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடப்பா. ஏழை ஓனரு வருத்தப்படாத, உன் தம்பிக்கு வேற ஒரு நல்ல பிள்ளை கிடப்பா. இவனும் உன் தம்பி தானே. அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்ல பாட்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு பிறகு வாரேன். பாட்டி பாத்துக்கிடுங்க பாட்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன். ஓ சரிம்மா. தங்கச்சிம்மா, என்னதான் இருந்தாலும் சரோஜாக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்க தானே செய்யும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஓடி ஓடி வேலை பார்த்தா, கடைசியில பார்த்தா அவ தம்பியை காணாம போயிட்டான். அதனால என் பேரன் ஜோசப்பு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. ஏக்கா சொத்த நேரம் காத்திருந்தா சேகர் வந்திருப்பான். அழகா ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடந்திருக்கும். வந்திருப்பானா என் பேரும் கல்யாணம் நின்னு போயிருக்கோம். இல்லக்கா நம்ம கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம்னு சொல்லி சேகர் வர வரைக்கும் காத்து இருந்திருக்கலாம். பத்தியலா தங்கச்சிமா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. சரோஜா ஓடி ஓடி வேலை பார்த்து அவள் தம்பி கல்யாணம் நடக்காம போச்சு. என் மருமகளும் மகனும் ஒரு வேலை கூட இதுக்காக பார்க்கல. அவ மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதை என்ன சொல்ல முடியும்? விதின்னு தான் சொல்லணும். எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு, அது வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஆமாக்கா, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடுங்க. ஓ சரிம்மா, அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். அது மட்டும் இல்ல, ரூபியோட நல்ல குணத்துக்கு அவ எங்களையும் நல்லா பாத்துக்கிடுவாடா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் பேர வந்திருந்தானா நான் அவனதான் தாலிய கட்டுன்னு சொல்லி இருந்திருப்பேன். நல்ல வேலை அந்த இடத்துல உங்க பேர இருந்தான். இல்லனாலும் சேகர் வந்து தாலி கட்டியிருப்பாமா. ரூபியோட நல்ல குணத்துக்கு அவளுக்கு எதுவுமே தப்பா அமையாது, நல்லதாதான் அமையும். என்னோட பேரனும் நல்ல குணம், அவளை கண் கலங்காம நல்லபடியா வச்சு பாத்துக்கிடுவா. சரிங்கக்கா, ராத்திரி ஏற்பாடெல்லாம் சீக்கிரம் செய்யுங்க. ராத்திரி ஏற்பாடா? என்னதுமா? என்னக்கா அப்படி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? முதல் இரவு தான் டாக்கு புக்குன்னு ஏற்பாடு பண்ணிருங்க. இல்லம்மா, அந்த பிள்ளை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட போறோன்னு இருந்தா, கடைசி நிமிஷத்துல மாப்பிள்ளை மாதிரி என் பேரனை கட்டிக்கிட்டா. அப்படி இருக்கும்போது இப்ப போய் நம்ம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணா அவன் மனசு உடஞ்சு போயிருவா. அதனால கொஞ்ச நாள் போகட்டும்டா, பிறகு ஏற்பாடு பண்ணுவோம். ஏக்கா அதெல்லாம் சாரிப்பட்டு வராதுக்கா, எதா இருந்தாலும் உடனே செஞ்சிடணும். நீங்க நாளை தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, பிள்ளைகள் ஒழுங்கா வாழாது. இப்பவே ஏற்பாடு பண்ணுங்க, அதான் நல்லது சொல்லிட்டேன். அப்படியாம்மா?
வாமாக்கா நான் சொல்றது கேளுங்க. ஓ சரிம்மா தங்கச்சி, நான் போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்றேன். சரிங்கக்கா. ரூபிமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. திடீர்னு இப்படி என் மகன் கூட உனக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு நினைக்காதம்மா. என் மகனும் ரொம்ப நல்ல பையன்தான். சேகர் எப்படியோ அதே மாதிரிதாம்மா இவனும். நீ சேகரை தான் கட்டிக்கிட போறோன்னு நினைச்சு மணமேடையில உட்கார்ந்துருந்துருப்பா. ஆனா திடீர்னு என் மகன் கூட உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. இந்த வீட்டுல உனக்கு எந்த குறையும் இருக்காது. நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம், சரியா? ஓகே ஆண்டி. ஃப்ரீயா இருமா. இது உன் வீடு மாதிரி நினைச்சிக்க, என்னையே உன் அம்மா மாதிரி நினைச்சிக்க. ஃப்ரீயா பேசு, எதை நினைச்சு கவலைப்படாதம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி அமைஞ்சிட்டு என்ன செய்யறது? எனக்கும் உன்னைய மாதிரி ஒரு மக இருக்கா, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. இப்போ அவ மாசமா இருக்கா. இங்கதான் பக்கத்துலதான் இருக்கா அவ. ஜெனி, ஜெனிமா இங்க வாமா. என்னம்மா? அண்ணிக்கிட்ட பேசுமா. ரூபி, இவதாம்மா என் மக, பேரு ஜெனிஃபர். நாங்க ஜெனின்னு தான் கூப்பிடுவோம். நீயும் அப்படியே கூப்பிடலாம். இவளை நான் எப்படி பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரி உன்னையும் நான் நல்லா பாத்துக்கிடுவேம்மா. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? அண்ணி கவலைப்படாதீங்க, எங்க அம்மா உங்களை நல்லா பாத்துப்பாங்க. பாட்டி இருக்காங்க, எங்க அண்ணன் இருக்கா, எங்க அப்பா இருக்காங்க. நானும் பக்கத்துல தான் இருக்கேன், ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. உடனே நீங்க கூப்பிட்ட உடனே வந்துருவேன். அப்பப்போ எங்க அம்மா வீட்டுல தான் வந்து இருப்பேன் அண்ணி. உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க அங்கேயும் வரலாம். நீங்க உங்க வீட்டுல எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஃப்ரீயா இருங்க. நீ ஃப்ரீயா எங்க கூட பேசுங்க. நாங்களும் ரொம்ப நார்மலான ஃபேமிலி தான். எந்த கண்டிஷனும் இங்க கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆமாம்மா, நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட போகலாம். இல்லையா, வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என் கூட இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமா இரு, என்னம்மா? ஓகே ஆண்டி. எம்மாடி மருமவளே அமுதா, என்னம்மா உன் மருமவ கூட நல்லா பேச ஆரம்பிச்சாச்சா? இனிமே என் பேச்சு கேட்க மாட்டா. எத்தே, உங்க பேச்சு நான் என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன். எதுக்குதே அப்படி சொல்றீங்க? என்ன விஷயத்தே சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீயும் ஜெனிபரும் போய் ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணுங்க. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ரூபி கண்ணா, ஆமாண்டா. அமுதா போமா. எத்தே, திடுதுப்புன்னு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கே அதெல்லாம் ரெடி பண்ணணுமா? இன்னொரு நாள் வச்சுக்கிடலாமே. நீயே காரியத்தை கெடுத்துருவா போல இருக்கு. இன்னொரு நாள்னா நாள் தள்ளி தள்ளி போயிடும். இன்னைக்கே கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிடணும். அதுதாம்மா நல்லது. பிள்ளைகள் நல்லபடியா வாழ்வாவ. இல்லத்தே, நான் சொல்றதை நீ கேளு. போய் ரூமை ரெடி பண்ணு போ. புளிக்க, நீயும் போய் ரூமை ரெடி பண்ணு. சரி பாட்டி. எத்தே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா சரி வருமா? அட யாரடி இவ கூடி கட்டவா? அதெல்லாம் சரியா வரும் போ. ஒரு பெரிய மனுஷி சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப என்ன கேள்வி இது? இதுதான் நான் சொல்றத நீ கேட்கற லட்சணமா? உனக்கு மருமவா வந்தவனே நீ ஏத்து பேசுறியோ? ஐயோ, அப்படிலாம் இல்லத்தே, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். இதை மட்டும் ஒரு டைலாக் வந்து விட்டுரு. ஆனா ஒன்னுத்தையும் கேட்காத உருப்படியா? போ, போய் ரூமை ரெடி பண்ணு. நான் அந்த பிள்ளைகிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். சரி தே. புளிக்க, நீனு முழிச்சிட்டே இருக்கிய, அதுக்கு உங்க அம்மைக்கு போய் உதவி செய்ப்போ. பாட்டி, நீங்களும் அம்மா போய் ரெடி பண்ணுங்களேன். நான் அண்ணி கூட பேசிட்டு இருக்கேன். அண்ணி, நீங்க எங்க காலேஜ் படிச்சீங்க? புளிக்க, இது இப்ப ரொம்ப அவசியம் பாரு. நான் சொன்ன வேலையை பாரு போ. இல்ல பாட்டி, அண்ணிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான். அது நாளைக்கு காலையில இருந்து உங்க அண்ணி சும்மா தான் இருப்பா. அதுக்கு பிறகு கேளு. இப்ப போய் நான் சொன்னது செய் புளிக்க. அதிக பிரசங்கி தனமா பேசிட்டு இருக்காத போ. சரி பாட்டி. அண்ணி, நம்ம அப்புறமா பேசுவோம். ராத்திரி முழுக்க உன் கூட கறந்துதான் கும்மி அடிக்கணும். ஓடி போ புளிக்க. ரூபி கண்ணா. பாட்டி, கவலைப்படாதம்மா. என் பேரு ரொம்ப நல்ல பையம்மா. நீ எதிர்பார்க்கறத விட அவன் உன்னையும் நல்லா பார்த்துக்கிடுவான். தம்பி சேகர கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீ இவ்வளவு நல்லபடியா வாழ முடியாதுமா. ஆனா என் பேரன் உன்னையும் நல்லா பார்த்துக்கிடுவான். அத நீ போக போக புரிஞ்சுக்கிடுவா. இப்போ பெரியவி எல்லாரும் சேர்ந்து இந்த சடங்கை நாங்க ரெடி பண்ணியோம்மா. நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. பாட்டி, இப்ப வேண்டாம் பாட்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. பெரியவிய சொன்னா அதுல 1000 காரணங்கள் இருக்கும். அப்படியான்னு கேட்கணும், சரியா?
ரூமு ரெடியான உடனே பாட்டி வந்து சொல்றேன், நீ ரூம்ல போய் இருமா, சரியா? சரி பாட்டி. ஐயோ, இப்போ என்ன பண்றது? பாட்டி வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் எதுக்கு இப்பவே ரெடி பண்றாங்க? கொஞ்ச நாள் போனா என்னவா? அவரும் நானும் ஒரே ரூம்ல இருந்தா எனக்கு இருக்க ப்ராப்ளம் அவருக்கு தெரிஞ்சிருமே. ஒரே நாள்ல தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிரயோஜனம் இல்லை, எங்க வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. அம்மா வேற உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இப்பவே உனக்கு கல்யாணம் முடியறது தான் நல்லதுன்னு சொல்லி அவருக்கு கட்டி வச்சுட்டாங்க. நான் இதே மாதிரி வீட்டுல போய் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? மறுபடியும் நீ பார்த்து பார்த்து கஷ்டப்படுவாங்க. சரி வராது. எப்படி இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டாப் பண்றது? அம்மா வந்து பேச சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்கள வேற எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிட்டு. அவங்களே பாவம், நம்மளே ஏதாவது பண்ணுவோம். ஏங்க பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா அனுப்பி விட முடியாதுன்னு சொல்லிட்டாவளேங்க. பாவம் பிள்ளை அங்க போகும்போது அழுதுகிட்டே போனா. எனக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அவள் உறங்கிட்டா கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இங்க அனுப்பி வச்சாலும் அனுப்பி வச்சிருவாங்கங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அதான் அந்த சரோஜாவோட மாமியார் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காவல்ல. சொன்னாவே இருந்தாலும் பயமா இருக்குங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டனா நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தானே வீணா போகும். அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி முடிஞ்சிட்டு. ஆனா இந்த பிரச்சனை தெரிஞ்சா அந்த பையன் என்ன சொல்லுவானோ தெரியலையே. சேகர் நல்ல பையன் சொன்னாவே, ஆனா இந்த பையன் எப்படின்னு சொல்லவே இல்லையேங்க. அந்த பையன் இந்த பையன் பேசாத, அவரு இப்போ நம்ம வீட்டு மருமவை. ஆமாங்க, அவர் என்ன நினைப்பாரோ தெரியல. அவ வீட்டுல என்ன நினைப்பாவளோ தெரியல. சரோஜா அம்மா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல குணங்க. அந்த வீட்டுக்கு போயிருந்தா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஆனா அந்த வீட்டு ஆளுங்க நம்மளுக்கு ரொம்ப புதுசு. பிள்ளைய எப்படி பார்த்துப்பாவன்னு தெரியல. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கவலைப்படாத ஆனந்தி, நல்லதே நல்லதே நடக்கும். நல்லபடியா பிள்ளைங்க வாழணும். மருமவே அவளை நல்லா பார்த்துக்கிடணும். இதை விட பெரிய ஆசை வேற எதுவுமே இல்லை. ஆனந்தி, மத்த எந்த விஷயத்திலயும் நம்ம பிள்ளைய குறை சொல்லவே முடியாது. அவ வீட்டையும் பொறுப்பா கவனிச்சுக்கிடுவா. சமைக்கிறதுலயும் சரி, மத்தவங்களை கவனிக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயும் நம்ம பிள்ளைய பெஸ்டா தான் வளர்த்திருக்கோம். அவளுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். நம்மளை பொறுத்தவரையும் சின்ன பிரச்சனை தானே, அவியலுக்கு அது பெருசா தானங்க தெரியும். அதாங்க பயமா இருக்கு. அவி ஏதாவது நினைச்சிட்டு பிள்ளை எதுவும் சொல்லிடக்கூடாது. பாவம் பிள்ளை மனசு உடைஞ்சு போயிருவா. நம்மளும் கஷ்டப்படுவோமே, நம்மகிட்டயும் சொல்ல மாட்டா. கவலைப்படாத ஆனந்தி, நல்லதே நடக்கும். காலையில தூங்கி முழிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். சரிங்க. ஆனந்தி ஆனந்தி, ஏங்க அந்த அக்கா வாராவே. ஆனந்தி வாங்கக்கா உட்காருங்க. ஆனந்தி, நானும் எவ்வளவோ வீட்டு பேசி பார்த்தேன். அந்த பெரிய மனுஷியை அனுப்பவே முடியாதுன்னு சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு என்னத்த செய்ய சொல்லியா? பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆனா புருஷ வீட்டுக்கு போய் தானே ஆகணும். வீடு போய் நல்லபடியா வாழட்டும், நம்மளுக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் தான்க்கா, ஆனா பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டுட்டே போறா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு உடனே தெரிஞ்சு அவி என்ன நினைப்பாவ? வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்னக்கா செய்யறது? அதான் ஒரு 4 நாளைக்கு என் வீட்டுல வச்சுட்டு அதுக்கு பிறகு விடலாமேன்னு பார்த்தேன். ஆனா அவி அதுக்கு ஒத்துக்கிடல. ஆனதி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அவி நல்லா பாத்துக்கிடுவாவே. அப்படியே இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அந்த பையன் பெருசா எடுத்துக்கிட மாட்டான்னு கவலைப்படாத, நல்ல பையன். அப்படியாக்கா? ஆமா ஆனந்தி, சேகர் மாதிரி இந்த பையன் நல்ல பையன். கோணத்துல எல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதே. சரிக்கா. அப்புறம் அந்த 1 லட்சத்தை தந்துட்டா நான் வாங்கிட்டு போயிருவேன். நானும் எத்தனை தடவை தான் கேக்குது, மண்டபத்துல தாலி கட்டினோடனே கேட்டேன். பெறவுதாரன் சொன்னா இப்ப வீட்டுக்கே வந்தாச்சு. ரூபாயை தந்துட்டா வாங்கிட்டு போயிருவேன். ஏக்கா ஒரு 5 நிமிஷம் இருங்கக்கா, எடுத்துட்டு வரேன். சரி ஆனந்தி. அப்புறம் உங்க மக போனோடனே போன் போட்டாளா? இல்லக்கா, ஃப்ரீயா இருக்கும்போது போன் போட சொல்லியிருந்தோம், இன்னும் போடல. அப்படியே மெதுவா போடட்டும். ஓயாம போன் போட்டு பேசியிருந்தா அதெல்லாம் எதுவும் நினைக்க கூடாதுல்ல. அங்க இருக்கவே கூட நல்லா பேசி பழகட்டும், நாளைக்கு போடுவா. சரிக்கா, நாங்களும் அதான் போடாம இருக்கோம். ஏக்கா இந்தாங்க கையில 50,000 இருக்கு. என்னது 50,000மா? ஆனந்தி, நம்ம பேசுனது 1 லட்சம். இல்லக்கா, அந்த பையன் மாப்பிள்ளையா இருந்தாதான் 1 லட்சம் தாரேன்னு பேசியிருந்தோம். ஆனா மாப்பிள்ளை தான் மாறி போச்சுல. இந்த பையன் தானே என் மக கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். எப்படிக்கா 1 லட்சம் தர முடியும்? அது மட்டும் இல்ல, இவி அவ்வளவு வசதியும் கிடையாது. ஏன் சொந்த வீடு கூட இல்ல, அவி அக்கா வீட்டுல தான் தங்கியிருக்காவ. இதுக்கு 50,000 ரூபாய் போதும்.
யூஸ் பண்ணிட்டு வந்து படுத்துக்கலாம்.